பேப்பர் போட்டோம். அவங்க அதுக்கு பே பண்ணாங்க. 12ஆம் தேதி வாய்தா போட்டுருந்தாங்க. அதுக்கிடையில் இவங்க நமக்கு உடனே நோட்டீஸை கொடுத்தாங்க. அந்த 97 சட்டத்தின் பிரகாரம் 2009 நீங்கள் வந்து இடத்த காலி பண்ணி கொடுத்து 30 நாளைக்குள்ளே அந்த சட்டம் வந்து எங்களுக்கு பொருந்தாது தப்புன்னு சொல்லி நம்ம ஊரில் இருந்து மூத்த வழக்கறிஞரை பிடிச்சி இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போனோம். இன்றைக்கி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் நம்ம தரப்புலேருந்து எல்லாம் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி விசாரித்த நீதிபதிகள் வந்து இவங்க அரசு தரப்பில் நம்ம இவங்களுக்கு அவார்டு உங்களுக்கு நமக்கு பணம்லாம் கொடுத்து முடிச்சுட்டோன்னு வாதம் பண்ணியிருக்காங்க. அவங்க வெளியே போகாமல் இருக்காங்கன்னு இருக்காங்க. அவங்க அந்த மக்கள் அங்கே குடியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்கிறதுல ஜட்ஜி உறுதியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலைங்கன்னு கேட்டதுக்கு அரசு தரப்புலேருந்து முறையான பதில் இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை முதல்ல எனக்கு கவுண்டராக போடுங்க, அதாவது மனுவாக வந்து எங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 19ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு உங்களை காலையில் எல்லாரையும் வந்து இந்த வழக்கு போட்ட எல்லாம் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நாங்கள் சொன்னோம்னா, இந்த அரசு தரப்பில் வந்து அங்கே அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக ஒருத்தர் வச்சுருக்காங்க, வீரகஞ்சவன். அவர் வந்து ஒரு முக்கியத்துவ சமூகத்தை சார்ந்தவர். அவர் எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, நம்ம சமூகம் சம்மந்தப்பட்ட கேஸுக்கு அவர் வந்து வெறும் பொய்யான தகவலை அரசுக்கு வந்து சொல்லுவார். அந்த மக்கள்லாம் வெளியே போயிட்டாங்க, அங்கே யாருமே இல்லை, இது வந்து தேவையில்லாத ஒரு போராட்டம் அப்படி. அதனால தான் இன்றைக்கி காலையில் உங்களை இந்த வழக்கில் இருந்த அவ்வளவு பேரும் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நேற்று நைட்டே சொன்னது ஆதார் கார்டு எடுத்துட்டு. ஆனால் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆடியோ தாசில்தார் இங்கே வந்து உங்களை திசை திருப்பியிருக்காங்க கலெக்டர்கிட்ட வாங்கினேன். அது எதுக்குன்னா நீங்கள் நீதிமன்றம் போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் அங்கே 150-200 பேர் இருந்தால் ஜட்ஜிக்கு நமக்கு அவங்க சொல்கிறப்ப நம்ம சொல்லுவாங்க, இல்லை சம்மந்தப்பட்ட அனைவருமே அவங்க வந்து ஆஜராகிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இனிமேல் இந்த வருவாய்த்துறை இந்த மாவட்ட கலெக்டரை நம்ம நம்பக்கூடாது. இனிமேல் அந்த அம்மா கையில் எதுவும் கிடையாது. அந்த அம்மாவை இனி நம்ம போராட்டங்கிறது அந்த அம்மாவை திரும்ப பெறணும் அரசு. இந்த அம்மா மாவட்ட ஆட்சியராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன உடத்து தேவேந்திரர்களுக்கு நீதி கிடைக்காது. உடனடியாக நம்ம இனி அடுத்த கட்ட கூட்டங்களை போட்டு இந்த அம்மாவா இங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும். வருவாய்த்துறை பேச்சை நம்பாதீங்க. இனி இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு நீதிமன்ற வழக்குகளையும் ஒரு குழுவாக இருந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இனி வேற எந்த வழக்குகளையும் நம்ப வேணாம். இவங்க என்னென்னா உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ அதெல்லாம் முறையாக கொடுங்க. அதே மாதிரி அடுத்த 19ஆம் தேதி யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வழக்கில் இருக்கவங்க இன்றைக்கி அந்த ஸ்லிப் வாங்கியிருக்கீங்க, அதை ரெடியாக வச்சுக்கணும். அப்படியே நேராக 19ஆம் தேதி காலையில் போய் இன்சியேட் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கணும். சரிங்களா? ஆனால் வெள்ளனா வந்துடணும். நீங்கள் வெள்ளனா வரணும், இப்படிலாம் பண்ணாதீங்க. இன்னொன்று அனைத்து கிராமத்திலிருந்து வர சொல்லியிருக்கோம். அவங்கள்ட்ட இன்னைக்கு நைட்டோ இல்லையோ இங்கே ஊர் அன்னைக்கு பேசின மாதிரி இங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு மிகப்பெரிய அளவில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்துகிறோம். அது ஒன்று. 2வது கட்டம் இந்த அம்மாவை கண்டித்து அனைத்து மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுத்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருவோம். 2. அதுக்கப்புறம் 19ஆம் தேதிங்கிறதுனால எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு 16 அதாவது 17, 18 ஒதுக்கிடுங்க. 17, 18, 19 மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டத்தில் இருக்க அனைத்து தேவேந்திரர்களும் இங்கே கொண்டு வந்து அவங்க எப்படி அவங்க சமூகத்துக்கு ஒரு ஒற்றுமை காட்டலாம், அது மாதிரி மிகப்பெரிய அளவில் 20-30,000 பேருக்கு மேலே இங்கே திரட்டி அன்னையிலிருந்து தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வரைக்கும்